ஹலோ குழந்தைகளா, இன்னைக்கு நாம காய்கறிகளோட பெயர்களை பத்தி படிக்கலாம். இந்த காய்கறிகள்லாம் நமக்கு எங்கிருந்து கிடைக்குது? காய்கறிகள் நமக்கு பொதுவா செடியிலையும் கொடிகள்லையும் தான் விளையும். இதை பறிச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து விற்பாங்க. நாம கடைக்கு போகும்போது இதை விலை கொடுத்து வாங்குவோம். வீட்டுக்கு கொண்டு வந்து ருசியா சமைச்சு சாப்பிடுவோம். இந்த காய்கறிகளில் நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கிறதுனால இது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் காய்கறிகள் நறுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது விதைகள் கிடைச்சதுன்னா நீங்கள் அதை மண்ணில் புதைய வச்சு தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வளர்த்து பாருங்க. சரி, இப்போ காய்கறிகளோட பெயர்களை நம்ம ஒன்று ஒன்றா சொல்லலாம். நீங்களும் என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க. கத்தரிக்காய், கத்தரிக்காய், கோவைக்காய், கோவைக்காய், சுரைக்காய், சுரைக்காய், அவரைக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், கொத்தவரங்காய், குடைமிளகாய், குடைமிளகாய், பச்சை மிளகாய், பச்சை மிளகாய், புடலங்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், பீர்க்கங்காய், சீமை சுரைக்காய், சீமை சுரைக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய், பூசணிக்காய், வாழைக்காய், வாழைக்காய், சுண்டைக்காய், சுண்டைக்காய், வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய். சத்தான காய்கறிகளை தினமும் நாம உணவுல சேர்த்து கண்டிப்பா சாப்பிடணும். சரி, இந்த காய் சாப்பிட்டா நமக்கு கண்ணு நல்லா தெரியும்னு நம்ம வீட்டுல சொல்லுவாங்கல்ல, இது என்ன காய்னு உங்களுக்கு தெரியுமா? சரியா சொன்னீங்க, அது கேரட் தான்.